ஒரு தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் குர்ஆனுடைய சட்டத்தை நீங்கள் பாருங்கள். வலா தக்குல்லஹுமா உஃபின். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், வலா தக்குல்லஹுமா உஃபின். அவர்களுக்கு நீங்கள் சி என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் எதை மொத்தமாக சொல்கிறான்னு பாருங்க. வலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அவனை தவிர வேற எதையும் வணங்கக்கூட அல்லாஹ் தீர்ப்பு சொன்னான். வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர்களோடு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா. அவர்களில் ஒருவர் உங்களிடத்திலே அதாவது முதிய வயதை அடைந்து விட்டால் அல்லது இருவருமே அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அவர்களுக்கு சி என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா. அரட்ட வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்கள் இருவருக்கும் சங்கையான வார்த்தைகளை சொல்லுங்கள். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா. கருணை என்ற அந்த தாழ்வான இறக்கையை அவர்களுக்கு நீங்கள் பணிந்து விடுங்கள், அதாவது பணித்து வையுங்கள், தாழ்த்தி விடுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சிறிய வயதில் எம்மை எவ்வாறு அவர்கள் இருவரும் வளர்த்தார்களோ அதுபோல் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும். உங்களில் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவர். இன் தகூனு சாலிஹீன். நீங்கள் சாலிஹீன்களாக இருந்தால் ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. மீண்டு வருகின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். பிழையுட்டாலும் நீங்கள் மீண்டு வருவீங்க. உங்களோட உள்ளத்தில் உள்ளது தெரியுமே, அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் வபில் வாலிதைனி இஹ்சானா. அவர்களுக்கு இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். இஹ்சான் தெரியல நமக்கு. அடுத்தது சி என்று சொல்ல வேண்டாம், அரட்ட வேண்டாம். கருணை என்ற இறக்கையை தாழ்த்தி கொடுங்கள். அது அதை நீங்க கீழடைய வேண்டும், கீழடைஞ்சு பணிஞ்சு கொடுக்கு. அடுத்தது அவர்களுக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இவ்வளவு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னா உளர் ரீதியான விஷயத்தை தான் அல்லாஹ் தாலா கையாள சொல்றான். உளர் ரீதியான விஷயம். இந்த இடத்துல சி என்று சொல்ல வேண்டாம், நம்மளோட உள்ளத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். சங்கையான வார்த்தை சொல்லுங்க. கவுலன் கரீமன். சங்கையான வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க என்றான். சங்கையான வார்த்தை நீங்க சங்கைய படிக்கணும்டா கவுலன் கரீமா. சங்கையான வார்த்தை என்ன என்ன செய்யணும், படிக்கணும். அவர்களோட உள்ளத்துக்கு பாதிக்காத, அவர்களை சுட்டி காட்டாத, அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தையை மட்டும்தான் நீங்க எப்பயும் சொல்லணும். அரட்டக்கூடாது. இதெல்லாம் என்ன எதில் அடங்குது? எங்களோட செயல்பாடு ரீதியான. அடுத்தது துல் ரஹ்மா ஹஃபுத். ஹஃபுல்னு சொல்றது ஹஃபுல அப்படின்னா பணிகிறது. சரியா? ஜனாஹதுல் என்றது நம்ம அதாவது சொல்றது என்ன, ஒரு 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 துல் என்றது உதாரணமா துதில்லு மன் தஷா. நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான்னு வருது. அவனை கேவலப்படுத்துறேன்னு அர்த்தம், அதாவது தாழ்த்துறேன்னு அர்த்தம். இங்க துல் என்று சொல்றது அதாவது அவர்கள்ட்ட கேவலமடைதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா பணிகிறதா மரியாதையை நம்ம இழந்தாலும் நடந்து கொள்ள வைக்க, அவங்கள்ட்ட மரியாதை போனால்தான் துல். மரியாதை போகின்ற நிலையா இருந்தாலும் அதுக்கு முன்னாலே நாங்கள் அவங்களுக்கு நம்மட மரியாதையை குறைச்சிக்கொண்டு நாங்கள் என்ன செய்யறது இருக்கிறது. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெற்றோர்கள் விஷயத்துல கவனிக்க சொல்லக்கூடிய முக்கியமான பகுதி அணுகுமுறை. வார்த்தையில, செயல்ல, அவர்களோடு அதாவது பேசுகின்ற அந்த கொடுக்கின்ற வாங்குகின்ற விஷயங்கள்ல, இவைகள்ல தான் அல்லாஹ் தஆலா மிச்சம். ஆனா நம்ம இதுல கவனம் செலுத்துவதை விட எவ்வளவு கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு கொடுக்கணும், செலவுக்கு எவ்வளவு கொடுக்கணும், உடுப்புக்கு எவ்வளவு கொடுக்கணும், இதுல கவனமா இருக்கிறோம். இஹ்சான். சரியா? வபில் வாலிதைனி இஹ்சானான்றது நல்ல முறையில் நடந்து கொள்வதும் இஹ்சான்ல இருக்குது. இன்னொன்று உபகாரம் செய்யறது அது இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா, அவர்களோட அணுகுமுறை. அதனாலதான் சலஃபுகள்ல பலர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உன் தாயும் தந்தையும் நீ கோபப்பட்டு விடுவாய் என்பதற்காக கவனித்து கவனித்து பேசினால் நீ அவர்களை வேதனை செய்து விட்டாய். உக்கூக்குல் வாலிதை. அவர்களை வேதனை செய்து விட்டாய் என்று அர்த்தம். இப்ப நம்ம இதை தெரிஞ்ச பிறகு நம்ம வேதனைப்படுத்தாம தான் பேசுறேன்னு நம்ம நினைக்கல. சில நேரங்கள் எங்களோட பேச்சுக்கள் என்ன செஞ்சிருது, சர்வசாதாரணமான வார்த்தைகளோட வந்துடுது. நம்மட தாய் நம்மட தந்தைய வேற வழியில் அவங்கள்ட்ட இப்படித்தான் செய்யணும் என்று சொல்வதே நீ ஒரு வெளியாகிறதுக்கான வழியை என்ன செய்யற தேடுகிறான்னு அர்த்தம். அப்போ இந்த அளவுக்கு அவங்க வார்த்தை பிரயோகங்கள்ல அப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போறாரு. அவர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இவருக்கு சுகையினமான்னு கேட்டாங்க. இல்ல, அவர் உம்மா வாப்பாக்கு முன்னாள் இப்படிதான் இருப்பார். அவர்
உம்மா வாப்பாவுக்கு முன்னால அவருடைய அமர்வே இப்படித்தான் இருக்கு. அதாவது மிகவும் குனிந்த பணிந்த ஒரு அச்சப்பட்ட நிலையில தான் அவர் என்ன செய்வார், இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு மாத்தர்ல பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய நடைமுறை இது பெரியோர் அஜர். அன்றைய காலத்துல சலஃபுகள் பலர் அதை ஒரு கவனத்துல கொண்டிருக்கிறான். தண்ட மகனுக்கு அஜர் சேரணும், தண்ட பிள்ளைகளுக்கு அஜர் சேரணும் என்று தனக்கு பிர்ரு செய்யற வழிகள் அவங்க கண்டுகொண்டாங்க. அதாவது தன்னை மகனுக்கு அஜர் அவங்க தனக்கு, அதாவது ஒரு தொழுகை டைமுக்கு தொழுகிறதுக்கு பின்னால மிகப்பெரிய நன்மை எது, தாய்க்கும் தந்தைக்கும் பிர்ரு செய்யறது. அந்த வழியில என்ன மகன் செஞ்சுட்டீங்களாண்டா அந்த சோதனையை கூட கொஞ்சம் விட்டாங்க, அவன் பொறுத்து கொள்ளட்டும், ஏன்னா அவனுக்கு என்ன செய்திப்ப நன்மை கிடைச்சி கொண்டிருக்குது என்று விட்டாங்க. அப்படி யோசிக்கிறோமா நம்ம பெற்றோர்கள்? அவங்க விட்டாங்க அந்த கஷ்டத்தை. அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு 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 அதாவது நான் நினைக்கிறேன் சுஃபியான் இப்னு உயைனா அப்படி நினைக்கிறேன், ஒருவர் வாராரு, அவருடைய வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர் தொழுது கண்டிக்கிறார், தாய் தொழுதுட்டிக்கிறார், மகன் நிற்கிறார், தாய் தொழுதுட்டிக்கிறத கண்டுட்டு உட்காரல, தாய் நின்றுட்டிக்கிறார், நான் நிற்க கூடாது, நான் இருக்கக்கூடாதுன்னு நின்றுட்டிக்கிறான். அதை கண்ட தாய் என்ன செய்யறா, தொழுகை நீட்டுறா. அதை கண்ட தாய் தொழுகை நீட்டா, இந்த மகனுக்கு அஜர் கூடட்டும் என்ற எண்ணத்துல நியத். எப்படிப்பட்ட ஒரு ஒரு நியத் அந்த இடத்துல இருந்தீங்கன்னு பாருங்க. தாய் நினைக்கிறா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவருக்கு என்ன செய்யட்டும், ஒரு நன்மை கூட. என்ன மகனே நிக்கிறா, மகன் இருந்திருந்த தாய் அப்படி செய்ய போறதில்லை. மகன் நின்றது அஜரை எதிர்பார்த்து விளங்கின தாய், மகன் கொஞ்ச நேரம் நிக்கட்டும் என்று தாய் நினைக்கிறார். இந்த மாதிரியான அணுகுமுறைகள் நடைமுறைகள் அதை அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய உணர்வுகளும் அதில் இருந்ததை பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர், இது கண்ணியம் காக்கணும், அந்த பேச்சுவார்த்தைகளை கண்ணியம் காக்கணும் என்றால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அந்த நுக்தாவை நம்ம புரிஞ்சு கொள்ளலைன்னு சொன்னா தந்தையுடைய சப்ஜெக்டுக்கு வாரினோம். தாயுடைய சப்ஜெக்ட்ல இந்த 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 இதுல பல கேள்விகளுக்கு பதில் இருக்கு. ஏன் இது நடக்குது, எது நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, தாய்மார்களுக்கும் தெரியாது, இது ஏன் என்று சொல்லி தெரியாது. ஒரு தாயை பொறுத்த வரைக்கும், அதாவது தண்ட வயிற்றுக்குள்ள ஒரு புள்ள வரணும் என்று தந்தையும் தாயும் படக்கூடிய வேதனைகளும் பிரார்த்தனைகளும் போராட்டங்களும் சாதாரணமானதல்ல. தண்ட வயிற்றுக்குள்ள தண்ட புள்ள உருவாகணும். உலகத்துல இப்படி ஒரு இதை நமக்கு வேற யாராவது செய்யணும்? நமது உருவாக்கத்துல இவ்வளவு கவலைப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு நம்ம உருவாகணும் என்ற, நமக்கு வயிற்றுல ஒரு புள்ள உருவாகணும் என்றது நம்மளோட உருவாக்கத்தோட சம்பந்தப்பட்டது தானே. அதுல அவ்வளவு வேதனைப்படுறாங்க, அவ்வளவு குழப்பம். இதெல்லாம் இன்றைக்கு என்ன செஞ்சிருதுன்னா, சில வார்த்தைகள் படுமோசமா பேசிடுறாங்க. நடைமுறையில பார்க்குறது, அவங்க 2 பேரும் ஆசைக்கு இணைஞ்சாங்க, அதுக்கப்புறம் நம்மளே பெற்றுதான் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு வார்த்தை. ஆசைக்கு அவர்கள் இணைந்தார்கள் என்று ஒரு புறம் தான், ஆனா அவங்களுக்கு ஆசையில் இணைந்து புள்ள கிடைக்கலன்னு வைங்களேன், அவங்க படுற வேதனை இரட்டிப்பா இல்லையா, அவங்க துடிக்கிற துடிப்பு இரட்டிப்பா இல்லையா? அப்ப எவ்வளவு மோசமான வார்த்தை. யாரோ ஒரு கெட்டவன் என்ன இதை கட்டி விட்டிருப்பான், அதை ஃபாலோ பண்ணி இது ஒரு லாஜிக் மாதிரி நம்பிக்கைன்னு பேசிக்க நிற்கிறான். அவர்களுக்கு குழந்தை தங்காது என்று தெரிந்து அவங்க படுற வேதனை. கூட வித்தவங்க, சொத்தை வித்தவங்க, தன்னை இழந்தவர்கள், மருத்துவம் அலை தன் சந்தோஷங்களை இழந்தவர்களே எனக்கு ஒரு புள்ள கிடைக்கும். அப்ப அது வெறும் மகிழ்ச்சி தானே. அது ஆரம்ப மகிழ்ச்சி ஆயிக்கலாம், ஆனா குழந்தை கிடைக்கக்கூடாத மகிழ்ச்சி இல்லை அது. அந்த குழந்தை கிடைக்க வேண்டும் என்று கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு தனது அன்றாட சந்தோஷங்களே, இப்படி நடந்தா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இப்படி நடந்தா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இந்த மருந்து செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, தண்ட உடலையே வருத்தினோம், தனக்குரிய ஹெல்த்தையே உருவாக்கினவங்க. இப்படித்தான் நீ சிஸ்டத்தில் இருந்தா தான் உனக்கு என்ன செய்யும், நீ நடக்கணும், நீ இந்த மனுஷன், நீ சாப்பிடக்கூடாது. அப்பதான் புள்ள உருவாகும் நினைக்கிற டைம்ல என்ன எப்படிப்பட்ட ஒரு நன்றிகளோட நம்ம இருக்கணும் அதுல, சரியா? அப்ப அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ஏகத்துவ இதோட அடுத்த பகுதி அல்லாஹ் தஆலா சொல்றான். தனது ஏகத்துவ இதோட அடுத்ததாக ரப்புல் ஆலமீன் இதைத்தான் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத பார்க்கணும். அப்போ குழந்தை உருவாகிட்டேன்னு வைங்க, அந்த தாயிட பிடிப்பு இதுக்கு சொல்லலாம் எப்படின்னா 100 தாண்டின ஒரு பிடிப்பு. அது எப்படி குறையுதுன்னு சொல்றேன். 100 தாண்டினா அந்த புள்ள உருவாகணும், ஆரோக்கியமாக உருவா. இப்ப உருவாகிட்டு ஆரோக்கியமாக உருவாகணும், சிறப்பா உருவாகணும், முறையாக உருவாகணும், இப்படிப்பட்ட புள்ளையாக உருவாகணும் என்றதுக்காக அந்த தாய் தவிர்க்கின்ற உணவுகள், அந்த நேரத்தில் அவ தவிர்க்கின்ற சந்தோஷங்கள், அந்த நேரத்தில் அவ தவிர்க்கின்ற மகிழ்ச்சிகள், சரியா? இதெல்லாம் சாதாரணமானதல்ல. நினைச்சு பாருங்க, நமது உடலை நம்ம திருத்திக் கொள்றதுக்கு டயட் ஒன்று இருக்கிறோம். நம்மளால எவ்வளவு நாள் இருக்க முடியுது? 1 மாசம் 2 மாசம் நம்ம திரும்பிடுறோம். ஆனா 9 மாசம் சொன்னதெல்லாம் தவிர்க்கிறாங்க. வணங்கிட்டா தவிர்க்க வேண்டியெல்லாம் தவிர்த்து விரும்பாதவைகள் எல்லாம் உண்றாங்க. தனக்காக கூட அவங்களால செய்யல. அதை பெண்கள்கிட்ட அவங்க டயட் செய்யறதுக்கு அவங்களை விட்டு பாருங்க. நீ இல்ல குழந்தையோடு இல்லாம குழந்தை கிடைச்சிட்டு அவளுடைய உடல் அவள் என்னது
ஒழுங்குபடுத்திக்கொள்ளணுன்றதுக்காக டேட் செய்ய விட்டு பாருங்க, 1 மாசம் தான் இருக்கிறான். அவங்களால 15 நாள் தான் இருக்கலாம். ஆனா பிள்ளைக்கா 9 மாசம் என்ன செய்யறான், இருக்கிறாங்க. 9 மாசம் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு பால் குடிக்கிற நேரத்தில் இருக்கிறாங்க. முழு கவனத்தை அதுல எடுக்கிறாங்க தன்னுடைய குழந்தையில. இவ்வளவு செஞ்சு இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது கஷ்டம் மனிதனுக்கு. ஏன் தெரியுமா? காலம் போக 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 சேவைகளை தலைப்பா போட்டோம். தாயுடைய வழி அது பெரிய ஒரு வழி, அதை மறக்க முடியாதுன்னா நம்ம சொல்லலாம், விரிச்சு விரிச்சு நம்ம சொல்ல இயலாது. ஆனா அதனால தான் இதில் கடைபிடிக்கணும்ன்றது. ஏன் கடைபிடிக்கணும் என்று கேட்பதை விட குர்ஆன் ஹதீஸும் சொல்றது அப்படியே நம்ம அக்கு வேற அதை அச்சொட்டா கடைபிடிச்சிட்டோம்னா அந்த உணர்வுகளுக்கு அட்லீஸ்ட் மரியாதை கொடுத்த மாதிரி என்ன செஞ்சு ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கல, அவர்களே கூட மறந்திருக்கலாம். ஆனா வேதனை நேரத்தில் அவங்க உணர்வாங்க. இதை தாண்டி அந்த குழந்தை உருவாகின பின்னால தூங்குற நேரம், படுக்கிற நேரம், இன்னும் சொல்ல போனா சில பொழுதுகள்ல ஆணுடைய புத்தி எப்படி வேலை செஞ்சிருப்பால் அவனோட தந்தையாக வரக்கூடிய புத்தி கூட சில நேரங்கள்ல அவனுடைய அழுத்தம் காரணம், அவனுடைய பிரச்சனை காரணமாக கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கல்றா. ரைட்டா? எத்தனை பேர் எப்படி புள்ள பெறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் வலியை கூட்டிக்கல்றா, தனக்கு ஒரு இது பண்ண என்று தன்னை மனைவியை சந்தேகப்படக்கூடிய அதீத புத்தி உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அவரோட வழிகளை தாண்டி எல்லா ஒரு கழுத்து படுக்கிறது போராட்டம், ஒரு பக்கத்துல படுக்கிறது எழும்புறது போராட்டம், வாஷ்ரூம் போறது போராட்டம். எல்லா போராட்டத்துக்கு மத்தியிலும் அந்த குழந்தை அந்த தாய் என்ன செய்யறா, பெத்தெடுக்க. அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்துல அவ அடைகின்ற வழி சாதாரண வழி. அப்படிப்பட்ட ஒரு வழியை அவங்க சுமந்து அந்த குழந்தை என்ன செய்யறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த தாயுடைய மகிழ்ச்சி உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் நம்மளால விளங்கியெல்லாம் உணரையலாம். சரியா? அதை பெண்களாலும் அப்படி விளங்கப்படுத்தவும் முடியாது. அப்படி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சி வேதனைக்கு அடுத்த கட்டம் இடந்த உடனே அந்த குழந்தைக்கு பால் குடிக்கிற அந்த 2 வருட காலங்கள், சரியா, அந்த 2 வருட காலங்களும் அவ்வளவு தவிர்க்கிறாங்க. இந்த இடத்துல தான் சில படிப்பினை. உனது உருவாக்கத்துக்கு பின்னால ரப்பு உன்னை உருவாக்குறதுக்கு வச்ச ஒரு உயிர் தாய். அந்த குழந்தையை பெற்றெடுத்த பின்னால அந்த குழந்தையில எவ்வளவு உரிமை அந்த தாய்க்கு இருக்கு தெரியுமா?